பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்ய துணிகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அது கடைசியில் அவங்களுக்கே திரும்பி அதனால அவங்க தான் கடைசியில் பயங்கர அவமானப்பட்டு நிற்கிறாங்க. அது சிந்தாமணியுமே முத்துவோட வீட்டில் நடக்க போகிற இந்த ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்க. அவங்கள பார்த்து அங்கே இருந்த விஜயை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிந்தாமணியை திட்டுறாங்க. நீ எதுக்கு இங்கே வந்த, நீ எல்லாம் இங்கே வரவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அதுக்கு அங்கே இருந்த சிந்தாமணி அந்த மாதிரி நான் சும்மா தான் வந்தேன், இந்த மாதிரி என்ன பழசெல்லாம் மறந்துட்டேன், நான் ரொம்ப தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே இருந்த அண்ணாமலை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஜயா நம்ம வீட்டோட ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்க, நம்மளோட வீடு தேடி வந்தவங்கள நம்ம இந்த மாதிரி எதுக்கு வந்து அப்படின்னு கேட்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்துக்கு தானே வந்திருக்காங்க, அவங்க தான் இந்த மாதிரி பழையபடி இல்லை அப்படின்னு சொல்றாங்கல்ல, வீடு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு விஜயா பார்த்தீங்கன்னா எதுவுமே பேசாம அப்படியே இருந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து சிந்தாமணி யாருமே நினைச்சு பாராத மாதிரி இந்த மாதிரி ரொம்பவே நல்லவங்க மாதிரி அங்கே இருந்த எல்லார்ட்டையுமே பேசுறாங்க. அது அப்படி பேசிட்டு இந்த மாதிரி மீனாவை தனியாக கூப்பிட்டுறாங்க. மீனா அந்த மாதிரி ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மீனாவை தனியாக கூப்பிட்டுறாங்க. மீனாவும் இந்த மாதிரி வராங்க. அப்போ சிந்தாமணி இந்த மாதிரி மீனாவை பார்த்து சொல்றாங்க, என்ன குடும்பத்தோட ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல, இந்த சந்தோஷம் ரொம்ப நேரம் நீடிக்காது, சந்தோஷத்தை நொறுக்கிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ண போறேன், அதாவது நீங்க எல்லாம் இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்களோ அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளவு கஷ்டப்பட போறீங்க அப்படின்னு பாருங்க, அந்த வேலையை நான் தான் செய்ய போறேன், உங்களை இந்த மாதிரி நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க வந்து சுத்தி பார்த்தீங்கன்னா ஆண்டி நீங்க பேசுனதெல்லாம் இந்த மாதிரி அப்படியே வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டேன், மீனா நான் நினைச்சேன் இந்த மாதிரி இவங்க உங்களை தனியாக கூப்பிட்டு வந்து பேசும்போது ஏதோ இந்த மாதிரி தான் பேசுவாங்க அப்படின்ட்டு எதுக்கு ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த மாதிரி இவங்க பேசின எல்லாமே இந்த மாதிரி இப்போ சூப்பராக ரெக்கார்ட் ஆயிருக்கு. இந்த மாதிரி இவங்க பொண்ணு ரேகாட்ட இதை காமிச்சோம் அப்படின்னா அவங்களே இவங்களை திட்டி இங்க இருந்து வெளில அனுப்பிச்சிருவாங்க. ஸோ அதனால அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அங்க இருந்த ரேகாவை கூப்பிடுறாங்க. ரேகா அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்கு சிந்தாமணியும் ஏமா அந்த மாதிரிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லியுமே அதுக்கு மறுபடியும் சுத்தி ஆண்டி நான் வந்து மீனா மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டுலாம் இருக்க மாட்டேன், வெட்டோன்னு துண்டு ரெண்டு சொன்னா செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரேகாவை கூப்பிடுறாங்க. அதை பார்த்த சிந்தாமணியும் அடங்கொய்யால என்னடா இவங்கள நம்ம கேவலப்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சா கடைசியில் நம்ம கேவலப்பட்டுருவோம் போலயே அப்படிங்கிற மாதிரியும் பார்த்துட்டு இருக்காங்க.